டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம்? செவ்வாய் வக்கரம் பெறுகிறார். செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேச போறோம். செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார்? மிதுன ராசியில் வக்கரம் பெறுகிறார். மிதுன ராசியில வக்கரம் பெறுகிறார். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்றால் இதுதான். ஏன் அப்படின்னா, கும்பராசிக்காரர்கள் சும்மா கிடையாது. 3-10 வக்கரமாகிறான். இந்த வக்கரம் பெற்றவன் ஏப்ரல் 10க்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறான், அது வேற விஷயம். ஆனால் இந்த வக்கரம் மிகுந்த நோட்டபிள் பாயிண்ட். காரணம் என்னன்னா, 10 யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்மஸ்தானம் 10 தொழில்காரகன். இந்த தொழில்காரகன் 3ஆம் வீட்டிலே மறைவது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால், தொழிலில் ஒரு முன்னுக்கு வர முடியாத ஒரு தன்மையை கொடுக்கும். தொழில் ஏதாவது ஒரு காரணம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நினைப்பீங்க, அந்த பிஸ்னஸில் தேவையில்லாத தடைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் போன்றவற்றை இந்த சனி பகவான் உண்டாக்குகிறார், இந்த செவ்வாய் பகவான் உண்டாக்குகிறார். தொழிலில் தடைகள். நீங்கள் ஒரு கடை போடுவீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தான் அதே கடையை அப்படியே போடுவோம். கொஞ்சம் கூட நம்ம ஆளுக்கா ஒரு மரியாதை கூட மாற்றாமல் அப்படியே அதே மாதிரி கடையே போடுவான். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, இது நம்ம ஒன்று எடுத்தால் அதே மாதிரி அவனும் அதே மாதிரி எடுக்கிறான்டா. ஸோ இப்போல்லாம் காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு. விவஸ்தையே இல்லாமல் காப்பி அடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 3 செவ்வாய் மறையிறது நல்ல விஷயம். 3 6 மறைவது விபரீத ராஜயோகம் என்று கொள்ளலாம். ஆனால் 10 செவ்வாயாகவும் அவனே இருப்பதால் உத்தியோகம் பாதிக்கப்படும், தொழில் பாதிக்கப்படும். நண்பர்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனை வேணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இந்த உலகத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணால் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் தொழில்னு ஒன்று இருந்தால், அண்டர்லைன் தி வேர்டு, தொழில்னு ஒன்று இருந்தால் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணால் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் தொழில்னே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரன்னிங் மணியே எல்லாம் போயிடும். தொழில்னு ஒன்று இருந்தால் தான் ரன்னிங் மணிங்கிறது ஒன்று வரும். ஸோ இந்த ரன்னிங் மணியை முடிவு பண்ணுறது யாருன்னா இந்த தொழில் தான். அந்த தொழில்காரகனே 5ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, தொழிலில் வியாபார நஷ்டம். தேவையில்லாத வேலையை, தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். என்றைக்குமே உங்களுக்கு எது வருதோ அந்த வேலையை செய்யுங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலையை விட்டுருங்க. கடையே ஒன்றும் டெவலப்பே ஆகலை, அதுக்குள்ளே கடையில் சீரியல் செட்டு போட்டு வாசலில் 2 பேனர் வச்சு எதுக்கு இந்த பில்டப்பு? கடையே ஒன்றும் ஓடலை. அதெல்லாம் நல்லா ஓடுற கடைக்கு பிராண்டிங் ஆக்டிவிட்டி அதெல்லாம். ஸோ பிராண்டிங் எனக்கு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, வியாபாரத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வியாபாரம் வேறு, பிராண்டிங் வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அது தனி டிபார்ட்மெண்ட், அது தனி, அதுதான் உயிர் காற்று. அது நல்லா இருந்தால் தான் கம்பெனி நல்லா இருக்கும், எல்லோரும் சம்பளம் வாங்கலாம். ஆனால் கம்பெனியோட பிராண்டிங்காக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. இது பண்ணால் நம்ம பேர் காலத்துக்கும் நிலச்சி நிற்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது தனி. அது பேர் பிராண்டிங் ஆக்டிவிட்டி. அந்த பிராண்டிங்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த பிராண்டிங்கை விட்டுட்டு நீங்கள் தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் வருமானம் வர்றதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 10 வக்கரமாகிறார். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு தொழில் பண்ணுறவங்க இன்னொரு தொழில் சேர்த்து பண்ணுங்கள். நான் இதை பண்ணுறேன், நானே இது, நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நானே இதையும் சேர்த்து பண்ணுறேன். நான் நல்லா டெக்கரேஷன் பண்ணுவேன், உங்கள் கார்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி தரேன், காரில் ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி தரேன். நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டை கூட நாங்கள் க்ளீன் பண்ணி தரோம், ஹவுஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம், பெட்ரூம் டீப் க்ளீனிங்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற வாய்ப்பு. ஸோ நமக்கு தேவை பொழப்பு, நமக்கு தேவை காசு. நம்ம பிச்சை எடுக்க முடியாது, நம்ம ஏமாற்ற முடியாது, நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும். அப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமையை வேறு திறமைகளாக நீங்கள் பயன்படுத்துங்க. பணம் ஒரு ரூட்டில் போனால் உங்களுக்கு கிடைக்காது. கும்பராசிக்காரர்கள் ஒரு ரூட்டில் போனால் இப்போ நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியாது. நான் இன்டீரியர் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், கார் மெக்கானிக்காக இருக்கேன், கார் மெக்கானிக்காக இருக்கீங்களா, பண்ணுங்கள். போயிட்டு மிச்ச நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க. எனக்கு இந்த வேலை தெரியும், அந்த வேலையை செய்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே பிஸியாகவே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாரம், அது நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. பிஸியாகவே இருக்கணும். பிஸியாக இருக்கிறவங்க மட்டும்தான் சீக்கிரமாக லைஃப்பில் முன்னுக்கு வராங்க. யாரெல்லாம் லைஃப்பில் சீக்கிரம் முன்னுக்கு வராங்கன்னா நிறைய பிஸியாக இருப்பாங்க. பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கணும், வரிசையாக பிஸியாக இருக்கணும். பிஸியாக இருக்க தான் உங்களுக்கு லக்ஷ்மிங்கிறத நீங்கள் தேட முடியும். அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் சம்மந்தப்பட்ட ரகசியங்களை வெளியாட்டி சொல்லக்கூடாது. உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வெளியே சொல்லவே கூடாது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. உங்கள் தொழில் உங்களோடது, அது எல்லாருக்கும் சொல்லி உங்களுக்கான காம்படேட்டரை நீங்களே உருவாக்கிறாதீங்க. கீழே போயிட்டு இருக்க அந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா
சனிப்பெயர்ச்சி யாகத்தில் அனைவரும் திரளாக வந்திருந்து கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.